நண்பர்களே, இந்த காணொலியில நம்ம பார்க்க போறது ஒரு அனிமேஷன் எப்படி Unity பண்றது. ஏற்கனவே நான் ஒரு ப்ராஜெக்ட்ல இருக்கிறத ஓபன் பண்ணிருக்கீங்க. ஃபைல்ல போய் ஃபைல் ஆப்ஷன் நியூ லெவல் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஐலாண்ட், பிளாங்க் எல்லா ஆப்ஷன்ஸும் கிடைக்கும். இப்ப நான் பிளாங்க் இந்த ப்ராஜெக்ட்க்கு பிளாங்க் ப்ராஜெக்ட் எடுத்து கிரியேட் பண்றேன். எடிட்டர் வியூல உங்களோட நியூ லெவல் ஓபன் ஆகும்போது அதுல 2 பிளேயர் ஸ்டார்டர் இருப்பாங்க. நமக்கு இந்த பிளேயர் ஸ்டார்டர் இருக்கிறதுக்கு வேண்டாம். அதனால பிளேயரை செலக்ட் பண்ணி டெலீட். இப்போ சென்டர்ல ஒரு ஐகானை நீங்க பாக்குறீங்க. அது வந்து ஐலாண்ட் செட்டிங் ஐகான். உங்க கீபோர்ட்ல ஜி டைப் பண்ணீங்கன்னா அது மறைஞ்சிரும். மறுபடியும் உங்களுக்கு ஐலாண்ட் செட்டிங் வேணும் நீங்க பார்க்கணும்னு நினைக்கும் போது மறுபடியும் ஜி பிரஸ் பண்ணீங்கன்னா அப்பியர் ஆகும். இப்போதைக்கு நான் ஜி கிளிக் பண்ணி டிஸ்அப்பியர் பண்ணி வைக்கிறேன். சின்ன பால் அனிமேஷனுக்கு இப்ப நம்ம பாலை உள்ள கொண்டு வரணும். அதுக்கு நம்ம இந்த இடத்துல இருக்கிற இந்த ஐகான் குவிக்லி ஆட் டு ப்ராஜெக்ட் சொல்ற இந்த ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா டிராப் டவுன் மெனுல ஷேப்ஸ் அங்க ஸ்பியர் கிளிக் பால் அப்பியர் ஆயிடுச்சு. பால் எப்படி வைப்போம். இப்ப இந்த பாலை அனிமேட் பண்ணணும்னா நம்ம இந்த வியூல பண்ண முடியாது. இதுக்கு நம்ம லெவல் சீக்வன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை ஓபன் பண்ணணும். அதுக்கு கண்டென்ட் ப்ரௌசர்ல எம்டி பிளேஸ்ல ரைட் கிளிக் சினிமேட்டிக்ஸ் லெவல் சீக்வன்ஸ் ஃபைல் நேம் கேட்கும். அந்த இடத்துல நம்ம பால் அனிமேஷனை கொடுப்போம். பால் அண்டர்ஸ்கோர் அனிமேஷன் சேவ் பண்ணிட்டேன். இங்க பால் அனிமேஷன் வந்துருச்சு. முக்கியமான ஒரு பாயிண்ட், நம்ம லெவலை சேவ் பண்ணணும். முதல்ல இந்த கார்னர் கொடுக்குற இந்த ஸ்டார் இண்டிகேஷன் அது எதை குறிக்குது அப்படின்னா நீங்க இன்னும் இந்த லெவலை சேவ் பண்ணல அப்படிங்கறது சொல்லுது. ஸோ ஃபைல் சேவ் கரண்ட் லெவல் கிளிக் பண்ணீங்கன்னா ஃபைல் நேம் கேட்கும். அகைன் நம்ம வந்து பால் அனிமேஷன் பண்றோம். ஃபைல் சேவ் பண்ணும்போது ஸ்பேஸ் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எதுவும் கொடுக்க கூடாது. நம்ம வேணும் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா அண்டர் ஸ்கோர் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்கும். அதனால நம்ம இப்ப நான் பால் அனிமேஷன் அண்டர் ஸ்கோர் டுட்டோரியல் நீங்க உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அதை இங்க கொடுத்து சேவ் பண்ணும். இங்க பாத்தீங்கன்னா இந்த மேல லெஃப்ட் ஹேண்ட் கார்னர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பால் அனிமேஷன் டுட்டோரியல் லெவல்ல நம்ம இருக்கும். ஒரு லெவல் சீக்வன்ஸ் நம்ம ஓபன் பண்ணியாச்சு. அதை டபுள் கிளிக் பண்ணோம்னா உங்களுக்கு ஒரு புது டேப் ஓபன் ஆகும். அந்த இடத்துல எதுவுமே இப்ப கிடையாது, பிளாங்கா இருக்கு. இந்த இடத்துல நம்ம அங்க கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட் இதுக்குள்ள கொண்டு வந்து அசைன் பண்ணாதான் அங்க கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட நம்ம இதுக்குள்ள கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் கிளிக் ஃபர்ஸ்ட் ஆக்டர் டு சீக்வன்ஸ் இங்க போனீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் நம்ம பண்ண லெவல் பால் அனிமேஷன் லெவல்ல இருக்கும். அது உள்ள என்னெல்லாம் அசெட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது காட்டுது. நம்மளோட அசெட் பேர் வந்து ஸ்பியர். ஸோ ஸ்பியரை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் இந்த சீக்வன்ஸ் டேப்ல லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பார்க்கும்போது ஸ்பியர் அப்பியர் ஆயிடுச்சு. அது உள்ள வந்துடுச்சு. இந்த ரைட் ஹேண்ட் சைட்ல இந்த டேப்ல இந்த கார்னர்ல இருக்கிறது இது வந்து டைம் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த கர்சர் வந்து பாயிண்டர் எங்க நான் எந்த ஃப்ரேம்ல இருக்கும்னு சொல்றதுக்காக இந்த ரெட் கலர்ல இருக்கிற இந்த பாயிண்டர். இப்போ நம்ம இது 000 ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் 0 ஃப்ரேம்ல இங்க டிரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இங்க போய் இந்த சென்டர் பட்டன் ஆட் a நியூ கீ அட் த கரண்ட் டைம். இப்போ இங்க ஒரு இப்ப இருக்கிற இந்த 000 ஃப்ரேம்ல ஒரு கீ ஃப்ரேம் ஃபர்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணணும். ஒரு கீ ஃப்ரேம் கிரியேட் பண்ணிருக்கோம். அடுத்த அனிமேஷன் கொடுக்கும்போது அடுத்த கீ ஃப்ரேம் கிரியேட் பண்ணணும். ஸோ இப்போ நான் 45th ஃப்ரேம்ல இல்ல 50th ஃப்ரேம்ல வைக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா இங்க 52ல இருக்கு. ஸோ நம்ம கரெக்டா 50 வேணும்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி 50ல வைக்கணும். 50th ஃப்ரேம் உங்களால இங்க தள்ள முடியல, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல போய் 00, 60 or 50 எது கொடுத்து கிளிக் பண்ணீங்கன்னா அது கரெக்டா அந்த ஃப்ரேமுக்கு போயிடும். ஸோ நான் இப்ப 60th ஃப்ரேம்ல இருக்கும். இந்த பாலை நான் மூவ் பண்ணணும். இந்த ஐகான் வேண்டாம் எனக்கு தெரியுது. இதுதான் ஜி செலக்ட் பண்ணி ஜி பிரஸ் பண்ணிடுறேன். அகைன் இந்த பால் மேல கிளிக் பண்ணீங்கன்னா செலக்ட் ஆயிடும். மூவ் பண்ணி அது மூவ் பண்ணா பால் அப்படியே மூவ் ஆகும். ஸோ நம்ம சின்ன ரொட்டேஷன் கொடுப்போம். ஸோ அப்ப அனிமேஷன் கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்க. ஸோ ரொட்டேஷன் கொடுத்தாச்சு. 60th ஃப்ரேம்ல வச்சு நம்ம இந்த சேஞ்சஸ் பண்ணிருக்கோம். ஸோ இந்த 60th ஃப்ரேமை மறுபடியும் கீ ஃப்ரேமா மாத்தணும். போய் டிரான்ஸ்ஃபார்ம் கிளிக் கீ ஃப்ரேம் ஆயிடுச்சு. நீங்க ஒரு ட்ரையல் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பண்ணது பாத்தீங்கன்னா
பால் அங்கிருந்து இங்க மூவ் ஆயிரும். அடுத்து ஒரு சின்ன ஜம்ப் பால் குடுக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா, திருப்பி 105 ஃப்ரேம்க்கு வந்து இந்த ஃப்ரேம் நீங்க டிசைட் பண்றது தான். என்ன வேணுமோ, இல்ல எத்தன ஸ்பீடா வேணும்னா கம்மி ஃப்ரேம்ஸ்ல வச்சு நீங்க டிஸ்டன்ஸ குடுத்தீங்கன்னா, அனிமேஷன் ஸ்பீடா இருக்கும். 105ல வைக்கிறேன். அந்த பால இப்போ செலக்ட் பண்றேன். செலக்ட் நீங்க இந்த மேல போயி W மேல போய் இந்த ஐகான கிளிக் பண்ணீங்கன்னா செலக்ட் ஆகும். கீபோர்ட்ல பண்ணோம்னா ஷார்ட்கட் வந்து W. இந்த பால நான் மூவ் பண்றேன். சாரி. மூவ். மூவ் பண்ணதுக்கு அப்புறம் மறக்காம அத கீ ஃப்ரேமா மாத்திடுங்க. அப்பதான் உங்க அனிமேஷன் வந்து எஃபெக்ட் ஆகும். அடுத்து இந்த இடத்துல 135 ஃப்ரேம்ல நான் பால கீழ கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு மறுபடியும் கீ ஃப்ரேம்ல கிரியேட் பண்ணு. நமக்கு இப்ப ஃப்ரேம் பத்தல. எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த நம்பர்ஸ் இருக்கு இல்லையா? அதுக்கு மேல உங்க கர்சர கொண்டு போனீங்கன்னா, அந்த கர்சர் வேற மாறிடும். இங்க பிளஸ் சைன் இருக்கு. இந்த இது மூவ் பண்ணிட்டு இங்க வச்சீங்கன்னா, லைன் வரும். நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா, உங்க ஃப்ரேம்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். இதுக்கப்புறம் இருக்கிற டைம் லைன பார்க்கணும்னா, ஷார்ட்கட் கீ வந்து ரைட் மவுஸ் பட்டன் ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 165 திரும்பவும் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி 180, 190 வரைக்கும் வைக்கிறேன். இந்த கீ ஃப்ரேம் அகைன் இந்த ஒரு சின்ன பவுன்ஸ் குடுத்தோம்னா, பால் பார்க்க நமக்கு அனிமேஷன் நல்லா இருக்கும். ஒரு சின்ன பவுன்ஸ் குடுத்தோம்னா அனிமேஷன் இருக்கும். ஸோ பால மூவ் பண்ணி மறக்காம கீ ஃப்ரேம் கிரியேட் பண்ணிடுங்க. அந்த இதுல கொண்டு வந்து எண்டுல வச்சு பால கீழ அகைன் என்டர் குடுக்கி. இப்போ நம்ம இது எப்படி அனிமேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இங்க இந்த கண்ட்ரோல் கீழ இருக்குல்ல, ப்ளே கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களோட அனிமேஷன் நீங்க சூப்பர். இப்ப நம்ம ஒரு சின்ன அனிமேஷன கிரியேட் பண்ணியிருக்கோம். இது சிம்பிளான ப்ராசஸ். முயற்சி திருவினையாக்கும். அப்படிங்கிற அந்த சொற்பதத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க திரும்ப திரும்ப பண்ணீங்கன்னா, அவங்க ஈஸியா நெறைய கத்துக்கலாம்.